ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து மைசூர் போண்டா எப்படி செய்யாது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை உளுந்து அதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உப்பு சேர்த்து மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இருக்குல்ல, அது சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இந்த வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதை துருவாமல் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். பாருங்க, கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கினது அதையும் இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பாதி கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம போண்டா செய்ய வேண்டியது தான். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கடாய் வச்சாச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த போண்டா போட்டாச்சு. இதில் இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகுது. நல்லா செவந்து வந்ததும் போண்டா எடுத்துடலாம். இந்த பாருங்க, அப்படியே இதை திருப்பி போடலாம். நல்லா இந்த பபுல்லாம் அது வந்து குறைஞ்ச பிறகு தான் நல்லா குக் ஆகிட்டு தான் இருக்கும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, போண்டா மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நல்லா எப்படி ரொம்ப சாஃப்டாக பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க, இப்படி கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. தேங்காய்லாம் தெரியுது பாருங்க. இந்த தேங்காய், இதோட ஸ்பெஷல் வந்து இந்த தேங்காய் தான். நல்லா இது மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.